பேக் டு ஐஷஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரேஷன் கடையில் கொடுத்த 14 பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 14 பொருள் நம்ம எல்லாருமே கண்டிப்பான முறையில் வாங்கியிருப்போம். ஸோ நாங்களும் இந்த பொருள் வாங்கினோம். அது என்னென்ன பொருள், எங்களுக்கு என்ன பொருள் கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாமா தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான பேக் செட் பண்ணிவிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்லேயே லிஸ்ட் எல்லாமே இருந்தது. வாங்க இந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தந்த ஐட்டம்ஸ் தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை 500 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கரை பார்த்திங்கன்னா 500 கிராம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சுகர் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. இவங்க கொடுத்த பொருள் எல்லாமே வர்த்தபிள் தான், எல்லாமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அது 1 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கிலோ கோதுமை மாவு கொடுத்துருந்தாங்க. மூணாவது பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா உப்பு 1 கிலோ. ஸோ 1 கிலோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரவை 1 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூஜி, அது நம்மளுக்கு 1 கிலோ கொடுத்துருக்காங்க. கொடுத்த ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு 1/2 கிலோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உளுந்தம்பருப்பு நமக்கு 1/2 கிலோ கொடுத்துருந்தாங்க. எல்லாமே இந்த பேக்கேஜ் முதற்கொண்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக நீட்டாக இருந்தது. அடுத்து புளி பார்த்திங்கன்னா 250 கிராம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புளியும் நம்மளுக்கு 250 கிராம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அதுவும் 250 கிராம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டீத்தூள் கொடுத்துருந்தாங்க. டீத்தூளும் 200 கிராம். ஸோ டீத்தூள் 200 கிராம் எடுத்து வச்சிடலாம். இந்த பேக் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக் இல்லாமல் நல்ல காட்டன் பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு பேக்கு. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு 100 கிராம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது ரொம்ப. அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் 100 கிராம் கொடுத்துருந்தாங்க. ஜீரா இது 100 கிராம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அது 100 கிராம் கொடுத்துருந்தாங்க. மஞ்சள் தூள். அடுத்து மிளகாய்த்தூள் 100 கிராம் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குளியல் சோப்பு 1, துணி துவைக்கிற சோப்பு 1, 2 சோப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வாஷிங் சோப்பு 1, இதே மாதிரி ஒரு பாத்திங் சோப்பு 1 கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். இதுதான் 14 பொருட்கள். ப்ளஸ் இது கூட நம்மளுக்கு 2000 ரூபா கொடுத்துருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு வாரமே கொடுத்துட்டாங்க. செகண்ட் வாரம் தான் நம்மளுக்கு பொருட்கள் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வாரமே கொடுத்தனால அது எல்லாமே நம்ம செலவழிச்சாச்சு. இவ்வளோ தான், இந்த பொருட்கள் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் எல்லோரும் இந்த பொருட்கள்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.